கோபிச்செட்டிப்பாளையம் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்றவர்களை கொலை செய்யும் நோக்கத்துடன் காரை கொண்டு மோதியவரை போலீசார் கைது செய்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தை அடுத்த காலேஜ் பிரிவு பகுதியைச் சேர்ந்தவர் யுவராணி. இவருக்கு ஒரு மகனும் மகளும் உள்ளனர். யுவராணி சில நாட்களுக்கு முன்பு கோபியை அடுத்த கணக்கம்பாளையம் பகுதியில் உள்ள சந்திரசேகர் என்பவரின் வீட்டில் வாடகைக்கு குடியிருந்தார். அப்போது வீட்டின் உரிமையாளர் சந்திரசேகருடன் தொடர்பு படுத்தி கணவர் பேசியதால் கோபமடைந்த யுவராணி கணவரை விட்டு பிரிந்து கோபியில் தனியாக ஒரு வாடகை வீட்டில் வசித்துக் கொண்டு அதே பகுதியில் பேக்கரி ஒன்றில் வேலை செய்து வருகிறார். இதனிடையே யுவராணி வேலை செய்யும் இடத்திற்கு பழைய வீட்டின் உரிமையாளர் சந்திரசேகர் அடிக்கடி நேரில் வந்து அவரிடம் தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் யுவராணி கோவிலுக்கு செல்வதற்காக தனது மகன் மகளுடன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது பின்னால் வந்த கார் ஒன்று திடீரென இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் யுவராணி மற்றும் அவரது மகன் மகள் ஆகிய மூவரும் கீழே விழுந்து காயமடைந்தனர். அவர்கள் மீது மீண்டும் மோதுவதற்காக அந்த கார் வந்தபோது யுவராணி அவரது மகன் மகள் மூவரும் பக்கத்தில் இருந்த தோட்டத்திற்குள் ஓடி தப்பினர். காயமடைந்த யுவராணி மற்றும் அவரது மகன் மகள் ஆகிய மூவரும் கோபி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது குறித்து யுவராணி அளித்த புகாரின் பேரில் பங்களாபுதூர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணைக்கு பின் சந்திரசேகரை கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்ததுடன் அவரது காரையும் பறிமுதல் செய்தனர்.